தலைப்பு விதவையின் இரண்டாவது வாழ்க்கை ஒரு உண்மை சம்பவம். வணக்கம் நண்பர்களே, இது போன்ற உண்மை சம்பவங்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை பதிவு செய்ய மறக்காதீர்கள். நான் சக்தி. எனக்கு 28 வயது. 2.5 ஆண்டுகளுக்கு முன் என் கணவர் ஒரு சாலை விபத்தில் இறந்துவிட்டார். அந்த நாளிலிருந்து என் வாழ்க்கை முற்றிலும் மாறிப்போனது. தனிமையும் துக்கமும் என் பகல் இரவுகளை விழுங்கின. என் பெற்றோர் என்னை அவர்கள் வீட்டுக்கு அழைத்துச் சென்றனர். ஆனால் ஒவ்வொரு மூலையிலும் என் கணவரின் நினைவுகள் என்னை வாட்டின. அவர் தொட்ட பொருட்கள், அவர் உட்கார்ந்த இடங்கள் எல்லாமே கத்தின. என் மனம் அங்கு நிலைக்கவில்லை. சில மாதங்கள் கழித்து நான் என் மாமா வீட்டுக்கு சென்றேன். என் மாமா ஒரு கிராமத்தில் வசித்தார். அவருக்கு சொந்த நிலம் எதுவும் இல்லை. அவர் பிறருடைய வயல்களில் கூலி வேலை செய்தார். மாமாவும் மாமியும் தினமும் வேலைக்கு செல்வார்கள். நான் மட்டும் வீட்டில் தனியாக இருந்தேன். சில நாட்கள் அமைதி நன்றாக இருந்தது. ஆனால் பிறகு அந்த அமைதி ஒரு சாபமாக மாறியது. என் சொந்த எண்ணங்களே என்னை துன்புறுத்தின. நானும் வேலைக்கு செல்ல வேண்டும் என்று முடிவு செய்தேன். ஒரு நாள் மாமாவிடம் எனக்கும் ஏதாவது வேலை தேடி தாருங்கள் என்றேன். முதலில் அவர் மறுத்தார். நீ படித்த பெண், உன்னால் வயல் வேலை செய்ய முடியாது என்றார். ஆனால் நான் பிடிவாதமாக இருந்தேன். வேறு வழி இல்லை மாமா, நான் சும்மா இருப்பதை விட வேலை செய்வது நல்லது என்றேன். இறுதியில் மாமா சம்மதித்தார். ஒரு நாள் காலை அவர் என்னை ஒரு இளைஞரின் வயலுக்கு அழைத்துச் சென்றார். அந்த இளைஞரின் பெயர் விஜய். வயது 26 அல்லது 27 இருக்கும். நான் அவரை முதலில் பார்த்தபோது சில வினாடிகள் அப்படியே உறைந்து போனேன். பயமும் விசித்திரமான மகிழ்ச்சியும் ஒரு சேர எழுந்தன. அவர் மிகவும் அழகாக இருந்தார். அவரது கண்களில் ஒரு அமைதி இருந்தது. நான் எதிர்பாராத ஒரு உணர்வு என் மார்பை நிரப்பியது. அப்போது எனக்கு தெரியாது இந்த மனிதன் என் வாழ்க்கையை மாற்றப் போகிறான் என்று. அடுத்த சில நாட்களில் என்ன நடந்தது? விஜய் என்னை தன் வீட்டுக்கு அழைத்துச் சென்றாரா? அடுத்த சில நாட்களில் விஜய் என்னை அடிக்கடி கவனிக்கத் தொடங்கினார். ஒரு மாலை நேரத்தில் அவர் என் மாமாவிடம் பேசிக்கொண்டு என்னை அவர் வீட்டுக்கு அழைத்துச் செல்வதாக கூறினார். வீட்டில் சமையல் வேலைக்கு உதவ வேண்டும் என்று ஒரு சாக்கு சொன்னார். நான் அவருடைய புல்லட் பைக்கில் ஏறிக்கொண்டேன். வழியில் பல குழிகளும் மேடு பள்ளங்களும் இருந்தன. பைக் குதிக்கும் போதெல்லாம் நான் தன்னிச்சையாக அவர் தோலை பிடித்துக் கொண்டேன். அவர் பின் கண்ணாடியில் என்னை பார்ப்பார். அந்த பார்வையில் ஒரு மென்மையும் பழக்கமும் இருந்தது. நான் எதுவும் பேசவில்லை. அந்த அமைதியான தருணங்களை என் நெஞ்சில் பதித்துக் கொண்டேன். விஜயின் வீட்டை பார்த்ததும் நான் வியந்து போனேன். அவ்வளவு பெரியதும் அழகாக அலங்கரிக்கப்பட்டதுமான வீட்டை நான் முன்பு பார்த்ததில்லை. உள்ளே நுழைந்ததும் ஒரு வித்தியாசமான அமைதி என்னை சூழ்ந்தது. கை கால்களை கழுவி உட்கார்ந்திருந்தேன். அப்போது விஜயன் அம்மா வந்தார். அவருக்கு வயது 55 இருக்கும். மிகுந்த பாசத்துடன், மகளே களைப்பாக இருப்பாய், இதோ தண்ணீர் குடி என்றார். அவர் புன்னகையில் அவ்வளவு அன்பு பொங்கியது. என் மனம் உருகியது. எனக்கு என் சொந்த அம்மாவை நினைவூட்டினார். சிறிது நேரத்தில் அவர், மகளே, எனக்கு காரச்சவும் லட்டும் செய்ய வேண்டும். என் மகளுக்கு அனுப்பப் போகிறேன். நீ உதவுவாயா என்று கேட்டார். அவர் பேசிய விதமே என் இதயத்தை தொட்டது. எனக்கு இத்தகைய பலகாரங்கள் செய்வதில் நல்ல அனுபவம் உண்டு. என் கணவர் உயிரோடு இருந்தபோது நான் அடிக்கடி செய்வேன். எனவே உடனே சரி என்றேன். விஜய் ஏற்கனவே தன் அம்மாவிடம் வயலில் வேலை செய்யும் இந்த பெண்ணுக்கு நன்றாக சமைக்க தெரியும் என்று சொல்லியிருந்தார். ஒருவேளை அதனால்தான் என்னை வீட்டுக்கு அழைத்திருந்தார். அன்று முழுவதும் நடந்த சமையலும் விஜயின் பார்வைகளும் எதற்கு வழிவகுத்தன? அந்த வீட்டில் என் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் காத்திருந்ததா? அன்று முழுவதும் நானும் விஜயின் அம்மாவும் சேர்ந்து பலகாரங்கள் செய்தோம். நான் லட்டு உருட்டிக் கொண்டிருந்தேன். அவர் அம்மா காரச்செவு பிழிந்து கொண்டிருந்தார். விஜய் எங்கள் பேச்சை கேட்டுக்கொண்டும் டிவி பார்த்து கொண்டும் இருந்தார்.
ஆனால் அவர் பார்வை மீண்டும் மீண்டும் என் பக்கம் திரும்பியது. எங்கள் கண்கள் சந்தித்த போதெல்லாம் என் இதயம் விசித்திரமாக துடித்தது. எங்களுக்குள் ஏதோ சொல்லப்படாத உறவு உருவாவது போல் உணர்ந்தேன். அது பயமாகவும் இருந்தது, இனிமையாகவும் இருந்தது. மாலையில் விஜயின் அம்மா என்னை புகழ்ந்து காரட் சேவும் லட்டும் நிறைந்த டப்பாவை கொடுத்தார். மகளே, உன் கை மணக்கிறது, அடிக்கடி வந்து உதவு என்றார். பிறகு விஜய் என்னை வீட்டில் கொண்டு சேர்க்கச் சொன்னார். வெளியே வந்ததும் விஜய் ஒரு ரோஜா பூவை பறித்து என்னிடம் நீட்டினார். அவரது கண்களில் ஒரு ஆழமான மென்மை. நான் தயக்கத்துடன் அந்த பூவை வாங்கிக் கொண்டேன். அந்த சிறிய செயல் என் இதயத்தில் பெரிய குழப்பத்தை உருவாக்கியது. நான் விதவை. நான் இப்படி ஒரு பூவை வேறொரு ஆணிடமிருந்து வாங்கலாமா? என் மனசாட்சி என்னை கேட்டது. ஆனால் அதே நேரம் உடைந்த 2 ஆத்மாக்களின் காயங்களுக்கு யாரோ தைலம் தடவியது போல் இருந்தது. விஜய் மெதுவாக என் அருகில் வந்து, சக்தி, எனக்கு உன்னை மிகவும் பிடிக்கும். உன் அழகு மட்டுமல்ல, உன் மனது, உன் எளிமை, உன் குணம் எல்லாமே என்னை கவர்ந்தன. என் அம்மாவே, நீ எப்படி பார்த்துக் கொள்கிறாயோ அதுபோல என் வாழ்க்கையையும் நீ பார்த்துக் கொள்வாய் என்று நம்புகிறேன் என்றார். ரீஹூக் விஜயின் இந்த வார்த்தைகள் என் மனதில் என்ன புயலை கிளப்பின. நான் என்ன பதில் சொன்னேன்? என்னை மட்டுமல்ல, என் அம்மாவையும் தாயாக ஏற்றுக்கொள்ளும் பெண்ணைதான் நான் தேடிக் கொண்டிருந்தேன் என்று விஜய் மேலும் கூறினார். அவர் கண்களில் உண்மையான அன்பு தெரிந்தது. ஆனால் என் மனதில் ஒரு பெரும் போராட்டம் தொடங்கியது. நான் நடுங்கியவாறே, விஜய், நான் விதவை என்பது உனக்கு தெரியுமா? என் கணவர் இறந்து 2 ஆண்டுகள்தான் ஆகின்றன. உன் அம்மாவும் குடும்பமும் என்ன சொல்லும் என்று கேட்டேன். விஜய் என் கண்களை உறுதியாக பார்த்து, நான் அம்மாவிடம் பேசிக்கொள்கிறேன், நீ கவலைப்படாதே என்றார். அந்த நேரத்தில் கீழிருந்து அவர் அம்மாவின் குரல் கேட்டது. விஜய், மேலே என்ன செய்கிறீர்கள்? இவ்வளவு நேரம் ஆகிவிட்டது. கீழே வாருங்கள். நாங்கள் இருவரும் அமைதியாக இறங்கினோம். எங்கள் பார்வைகள் இன்னும் இணைந்தே இருந்தன. அந்த பார்வைகளில் ஏதோ சொல்லப்படாத கதை மறைந்திருந்தது. நாட்கள் கடந்தன. வயலில் வேலை செய்யும் சாக்கில் நாங்கள் அடிக்கடி சந்தித்து பேசினோம். எங்கள் காதல் எப்போது ஆழமானது என்றே தெரியவில்லை. 3-4 மாதங்கள் இப்படியே ஓடின. ஒரு நாள் விஜய் வயலுக்கு வந்து, சக்தி, இன்று வீட்டுக்கு வா, முக்கியமான வேலை இருக்கிறது என்றார். நான் அவருடன் சென்றேன். அன்று என் வாழ்க்கை நிரந்தரமாக மாறப்போவதை நான் அறியவில்லை. ரீஹூக், அந்த முக்கியமான வேலை என்ன? விஜய் என்னை ஏன் வீட்டுக்கு அழைத்துச் சென்றார்? விஜயின் வீட்டை அடைந்ததும் அவர் என்னை நேராக தன் அம்மா முன் நிறுத்தினார். நான் பயத்தால் தலை குனிந்தபடி நின்றேன். என் கண்களில் கண்ணீர் முட்டிக்கொண்டது. விஜயின் அம்மா மெல்லிய குரலில், மகளே, விஜய் சொல்வது உண்மையா என்று கேட்டார். நான் நடுங்கும் குரலில், என்னம்மா என்றேன். அதற்கு அவர், ஓய், என் மகனுக்கு உன்னை பிடித்திருக்கிறது. அவன் உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறான் என்றார். அந்த வார்த்தைகளை கேட்டதும் என் கண்களிலிருந்து கண்ணீர் ஆற என பெருகியது. என்னால் பேச முடியவில்லை. ஒரு பக்கம் மகிழ்ச்சி, மறுபக்கம் பயம். என் முதல் கணவரின் நினைவு வந்தது. நான் அவரை மறந்து விடுகிறேனா? இது சரிதானா? அப்போது விஜயின் அம்மா என் அருகில் வந்து, சக்தி, உன் கதையை கேள்விப்பட்டேன். நீ ஒரு நல்ல பெண். என் மகன் சரியான முடிவைதான் எடுத்திருக்கிறான். நானும் உன்னை மகளாக ஏற்றுக்கொள்கிறேன் என்றார். நான் அவர் காலில் விழுந்து வணங்கினேன். என் கண்ணீரை அவர் தன் புடவை தலைப்பால் துடைத்தார். அன்று மாலை விஜய் என்னை தன் வீட்டிலேயே இருக்கச் சொன்னார். நான் என் மாமாவிடம் சென்று விஷயத்தை சொன்னேன். மாமாவும் மகிழ்ச்சியுடன் ஆசீர்வதித்தார். உனக்கு நல்லது நடந்திருக்கட்டும் சக்தி என்று சொல்லி அழுதார். சில நாட்களில் எங்கள் திருமணம் எளிமையாக நடந்தது. ஊரார் எதிர்ப்பு எதுவும் வரவில்லை. விஜயின் அம்மா எல்லா ஏற்பாடுகளையும் மிகவும் அன்புடன் செய்தார். ரீஹூக் திருமணத்திற்கு பிறகு என் வாழ்க்கை எப்படி இருந்தது என்று நான் மிகவும் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்கிறேன். விஜயும் அவர் அம்மாவும் என்னை மிகவும் கவனித்துக் கொள்கிறார்கள்.
ஒரு விதவை என்று ஒதுக்கப்பட்ட எனக்கு மீண்டும் வாழ்க்கை கிடைத்தது. ஆனால் இந்த மகிழ்ச்சி உடனே வந்துவிடவில்லை. முதல் சில மாதங்கள் கடினமாக இருந்தன. நான் பகலில் சிரித்தாலும் இரவில் அழுதேன். என் முதல் கணவரின் நினைவுகள் வேதனையாக இருந்தன. விஜய் அதை புரிந்து கொண்டார். அவர் ஒரு நாள் என்னிடம், சக்தி, உன் கடந்த காலத்தை மறக்க நான் சொல்லவில்லை. அதை நீ என் முன் வைத்துக்கொள், நான் அதை மதிப்பேன் என்றார். விஜயின் அம்மாவும் எனக்கு மிகுந்த ஆதரவாக இருந்தார். அவர் ஒரு நாள் சொன்னார், மகளே, கணவரை இழந்தவளுக்கு மறுமணம் என்பது இந்த சமூகத்தில் இன்னும் குற்றமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் நீ அதற்காக வருந்தாதே, மகிழ்ச்சியாக இரு. அவரது வார்த்தைகள் எனக்கு புத்துயிர் கொடுத்தன. எங்கள் கிராமத்தில் சிலர் எதிர்மறையாக பேசினர். விதவை பெண்ணை கட்டிக்கிட்டானாம் என்று ஒரு கிழவி சொன்னதை நான் கேட்டேன். விஜய் அதை கேட்டதும் அவள் வாய், அவளுக்கு நம் வாழ்க்கை நமக்கு என்று சொல்லிவிட்டார். அந்த உறுதி எனக்கு பிடித்திருந்தது. ஆனால் எங்கள் வாழ்க்கையில் இன்னும் ஒரு பெரிய சோதனை வந்தது. அது என்னொரு நாள் எங்கள் வீட்டுக்கு ஒரு கடிதம் வந்தது. அதில் எழுதியிருந்த முகவரி எனக்கு அறிமுகம் இல்லாதது. நான் கடிதத்தை திறந்தேன். உள்ளே ஒரு புகைப்படமும் சில வரிகளும் இருந்தன. புகைப்படத்தில் என் முதல் கணவர் சிறுவயதில் அவர் அம்மாவுடன் இருந்தார். என் கண்கள் ஈரமாயின. கடிதத்தில் எழுதியிருந்தது, அன்புள்ள சக்தி, நான் உன் முதல் கணவரின் தாய். உனக்கு மறுமணம் ஆகிவிட்டதாக கேள்விப்பட்டேன். எனக்கு மகிழ்ச்சி, ஆனால் நான் உடல்நிலை சரியில்லாமல் தனியாக இருக்கிறேன். ஒருமுறை வந்து பார்க்க முடியுமா? நான் அதிர்ச்சி அடைந்தேன். இவ்வளவு நாட்களாக அந்த அம்மாவை நான் மறந்துவிட்டேனா? அவர் என் முதல் கணவரின் தாய். அவருக்கு வேறு ஆதரவு யாரும் இல்லை. நான் விஜயிடம் கடிதத்தை காட்டினேன். அவர் படித்துவிட்டு நாம் உடனே போக வேண்டும் என்றார். அடுத்த நாள் காலை நாங்கள் இருவரும் பேருந்தில் புறப்பட்டோம். என் முதல் கணவரின் கிராமத்தை அடைந்தபோது என் உடல் நடுங்கியது. எல்லாம் மாறியிருந்தது. அந்த வீடு பழுதடைந்து கிடந்தது. கதவை தட்டினேன். உள்ளிருந்து ஒரு மெல்லிய குரல் வந்தது. கதவு திறந்தது. என் முதல் மாமியார் ஒரு எலும்பு கூடம் போல் மெலிந்த வயதானவராக இருந்தார். என்னை கண்டதும் அவர் அழுது கொண்டே என் கழுத்தை கட்டிக்கொண்டார். மகளே, என்னை மன்னித்து விடு, நான் உன்னை தேடிக் கொண்டிருந்தேன் என்றார். விஜய் அந்த அம்மாவை எப்படி சந்தித்தார்? நாங்கள் அங்கு என்ன முடிவெடுத்தோம்? நான் என் முதல் மாமியாரின் காலில் விழுந்து வணங்கினேன். விஜய் மரியாதையாக வெளியே நின்றார். அந்த அம்மா என்னை உள்ளே அழைத்துச் சென்றார். வீடு முழுவதும் தூசி படிந்திருந்தது. சமைக்க தண்ணீர் கூட இல்லை. என் மனது கலங்கியது. நான் உடனே வீட்டை சுத்தம் செய்யத் தொடங்கினேன். விஜய் அருகில் உள்ள கடையிலிருந்து மளிகைப் பொருட்கள் வாங்கி வந்தார். நான் சமைத்து போட்டேன். முதல் மாமியார் சாப்பிட்டபோது அவர் கண்கள் நிறைந்தன. சக்தி, உன்னை நான் துரத்திவிடவில்லை. நீயே போய்விட்டாய். அதற்காக எனக்கு கோபம். ஆனால் இப்போது புரிகிறது, உனக்கும் வாழ்க்கை வேண்டும் என்றார். நான் அழுதேன். விஜய் பேச்சில் குறுக்கிட்டு, அம்மா, நீங்கள் எங்கள் குடும்பத்தின் ஒரு பகுதி, நீங்கள் தனியாக இருக்க வேண்டாம் என்றார். அந்த வார்த்தைகள் அந்த அம்மாவை ஆச்சரியத்தில் ஆழ்த்தின. நாங்கள் ஒரு முடிவு எடுத்தோம். என் முதல் மாமியார் எங்களுடன் வரவேண்டும். முதலில் அவர் மறுத்தார். உங்கள் புது வாழ்க்கையில் நான் ஒரு பாரமாக இருப்பேன் என்றார். ஆனால் விஜய் பிடிவாதமாக இருந்தார். பாரம் இல்லை, ஆசீர்வாதம் என்றார். அன்றுவே நாங்கள் மூவரும் எங்கள் வீட்டிற்கு திரும்பினோம். இப்போது வீட்டில் 2 மாமியார்கள். அவர்கள் எப்படி பழகிக் கொண்டார்கள்? மோதல்கள் ஏற்பட்டனவா? முதல் மாமியார் அவரை நான் பழைய அம்மா என்றும் விஜயின் அம்மாவை புது அம்மா என்றும் மனதில் அழைத்துக் கொண்டேன். முதல் நாள் மிகவும் சங்கடமாக இருந்தது. இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். ஆனால் பேசவில்லை. நான் நடுவில் நின்று வியர்த்தேன். விஜய் நிலைமையை புரிந்து கொண்டு இருவரையும் ஒன்றாக உட்கார வைத்தார்.
இருவரும் என் குடும்பம், நீங்கள் ஒருவருக்கொருவர் உடன்பட வேண்டும் என்றார். சில நாட்களுக்குப் பிறகு புது அம்மா முதலில் முன் வந்தார். அக்கா, உங்களுக்கு காபி போடவா என்று கேட்டார். பழைய அம்மா முகத்தில் ஒரு சிறு புன்னகை விரிந்தது. சரிகா என்றார். அந்த சிறிய பேச்சுத் தொடரே ஒரு பாலமாக மாறியது. மெல்ல மெல்ல இருவரும் பழகிக் கொண்டனர். ஒருவர் சமைத்தால் மற்றவர் பாராட்டுவார். ஒருவர் உடல்நிலை சரியில்லை என்றால் மற்றவர் மருந்து கொடுப்பார். நான் ஒரு நாள் இரவு விஜயிடம் சொன்னேன், இது ஒரு அதிசயம் மாதிரி இருக்கு. அவர் சிரித்துக்கொண்டே, அதிசயமில்லை, சக்தி, அன்புதான் என்றார். எனக்கு அவர் மீதான பற்று இன்னும் அதிகமானது. இருப்பினும் கிராமத்தில் பலர் இதை ஏற்கவில்லை. இவ என்ன பண்றா, 2 மாமியாரோடு வாழ்ந்துட்டு என்று ஒரு கிழவி கிண்டல் செய்தாள். ரீஹோ கிராமத்தார் எதிர்ப்பு அதிகரித்தது. ஒரு நாள் ஊர் பெரியவர்களே எங்கள் வீட்டுக்கு வந்தார்கள். ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலை எங்கள் வீட்டுக்கு 5 பெரியவர்கள் வந்தார்கள். அவர்கள் ஊர் பஞ்சாயத்து தலைவரையும் சேர்த்து. நான் பதற்றம் அடைந்தேன். விஜய் அமைதியாக அவர்களை உள்ளே அழைத்தார். பழைய அம்மா பயந்து போய் ஒரு மூலையில் உட்கார்ந்தார். புது அம்மா எல்லாருக்கும் தண்ணீர் கொடுத்தார். தலைவர் பேசத் தொடங்கினார். விஜய், நீ ஒரு விதவையை மறுமணம் செய்து கொண்டது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அவளுடைய முதல் கணவரின் தாயை இங்கே கொண்டு வந்தது மிகவும் தவறு. இது நம் பாரம்பரியத்திற்கு எதிரானது. ஊரில் மற்றவர்களும் இதை பின்பற்றுவார்கள். உடனே அவளை அனுப்பிவிடு. விஜய் சற்று நேரம் அமைதியாக இருந்தார். பிறகு மெதுவாக சொன்னார், ஐயா, பாரம்பரியம் ஒரு கிழவியை தனியாக சாகவிடச் சொல்லுமா? இந்த அம்மாவுக்கு வேறு ஆதரவு இல்லை. அவரை நான் அனுப்பிவிட்டால் என் மனசாட்சி என்னை மன்னிக்குமா? தலைவர் முகம் சுழித்தார். அது உன் பிரச்சனை என்றார். அப்போது பழைய அம்மா எழுந்து, நானே போயிடுறேன், இந்த சண்டை வேண்டாம் என்றார். புது அம்மா உடனே பதிலுக்கு, நீங்கள் எங்கும் போக வேண்டாம். இது என் வீடு, நான் சொல்றேன், நீங்கள் இங்கேயே இருங்கள் என்று உறுதியாக சொன்னார். தலைவருக்கு பதில் சொல்ல முடியவில்லை. கடைசியில் உங்கள் இஷ்டம் என்று சொல்லிவிட்டு எல்லாரும் போய்விட்டார்கள். ரீஹோ ஊரார் எதிர்ப்பு தணிந்ததா? அந்த சம்பவத்திற்குப் பிறகு எங்கள் குடும்பம் இன்னும் ஒன்றுபட்டது. பழைய அம்மாவுக்கும் புது அம்மாவுக்கும் இப்போது ஒரு தொடர்பு ஏற்பட்டது. இருவரும் ஒன்றாக தோட்டத்தில் வேலை செய்வார்கள். ஒன்றாக தொலைக்காட்சி பார்ப்பார்கள். நானும் விஜயம் அவர்களை பார்த்து சிரித்துக் கொள்வோம். ஒரு நாள் காலை நான் திடீரென குமட்டல் உணர்ந்தேன். முதலில் அதை பெரிதாக நினைக்கவில்லை, ஆனால் அது தொடர்ந்தது. புது அம்மா சந்தேகப்பட்டு, சக்தி நீ என்றார். நான் சோதனை செய்து கொண்டேன். முடிவு நேர்மறையாக இருந்தது. நான் கர்ப்பமாக இருந்தேன். விஜயிடம் சொன்னபோது அவர் முதலில் நம்பவில்லை. பிறகு மகிழ்ச்சியில் துள்ளினார். நான் அப்பாவாக போறேன் என்று கத்தினார். பழைய அம்மாவும் புது அம்மாவும் கட்டி தழுவி கொண்டனர். அந்த வீட்டில் அந்த நாள் ஒரு பண்டிகை போல் இருந்தது. என் முதல் கணவரின் நினைவு ஒரு மூலையில் இருந்தது. ஆனால் அது வலியாக இல்லை. மாறாக ஒரு மெல்லிய புன்னகையாக இருந்தது. விஜய் ஒரு வாரத்திற்கு என்னை வயலுக்கு கூட அனுப்பவில்லை. நீ ஓய்வெடு என்றார். புத